ஹலோ எக்மெயின்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து எக்ஸசைஸ் 13 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் பார்க்குறோம். ஆல்ரெடி ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் இதே சாப்டருக்கு டிஃப்ரெண்ட் சாப்டருக்கும் போட்டிருக்கோம். அங்கே போடாத சம்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஹெல்த் எஜுகேஷன் ப்ளஸ் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த ரெண்டு சேனலையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் வியூ கிடச்சிரும். 13th one பார்க்கலாம். இப்போ a firm was earn a profit of 40,000. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ வருதுங்க? 40,000 வருது. அண்ட் ஹாஸ் இன்வெஸ்டட் கேபிட்டல் அமௌண்டட் டு rupees 3 lakh. ஸோ உங்கள் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 lakh இருக்குது. இந்த சேம் கிளாஸஸ் ஆஃப் பிஸ்னஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10% அப்படின்னு சொல்கிறாங்க. கேல்குலேட் த குட்வில் அக்கார்டிங் ஆஃப் கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஸோ கேபிட்டலைசேஷன் மெத்தடில் குட்வில் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் தான். அந்த ஃபார்முலா தெரியணும். மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் எல்லாம் போடலாம். கொஞ்சம் ஃபார்முலாஸ் அதிகம் தான், ஞாபகம் வச்சு போட முடிஞ்சது அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது எக்ஸசைஸ் வந்து 13th one பார்க்குறோம் இல்லையா. ப்ராஃபிட் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 3 lakh. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10%. ஸோ வேல்யூ ஆஃப் குட்வில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா அண்டர் கேபிட்டலைசேஷன் மெத்தட் படி. ஸோ அண்டர் கேபிட்டலைசேஷன் மெத்தட் படி குட்வில்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்வில் ஈக்குவல் டு total capital value of business minus net asset. ஓகேவா? நெட் அசெட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நெட் ப்ராஃபிட். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 lakh கொடுத்துட்டாங்க. நார்மல் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். டோட்டல் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளோங்க? நம்மளுக்கு 40,000 கொடுத்துருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%. அப்போது 40,000 டிவைடட் பை 10%, 4 lakh. ஓகேவா? ஸோ அப்போ குட்வில் ஈக்குவல் டு டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆஃப் த பிஸ்னஸ் எவ்வளோங்க? 4 lakh மைனஸ் 3 lakh ப்ராஃபிட்டு. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் அசட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது? அப்போது குட்வில் வந்து 1 lakh. ஸோ குட்வில் ஈக்குவல் டு rupees 1 lakh. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.